ஆக மொத்தத்தில் கடவுளை தெரிஞ்சு, அதாவது கடவுளோட எனக்கு கான்டாக்ட் இருக்குதுன்னு ஒரு ஆள் சொன்னால் அவர் சாதாரண மனுஷனாக இருக்கவே கூடாதுங்கிறது முட்டாள்களுடைய ஒரு சிந்தனை. சரியா? அப்போது இதுக்கு தான் ரசூலா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கருவூலங்கள் என்கிட்ட இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீ அல்லாஹ் தெரியும்னா அல்லாட்ட வரம் வாங்கி கொடு. இப்போ உதாரணத்துக்கு என்னவா இருக்கட்டும், இப்போ நீ உனக்கு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் தெரியும் ஒருத்தன் சொல்கிறான், ஏன்னா எங்கள் மச்சான் தாங்க ஆர்டிஓ ஆஃபீஸருங்கிறான். உடனே நீ என்ன பண்ணுவ? எனக்கு லைசன்ஸ் வேணும், அது கொஞ்சம் ஈஸியாக முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள். அதே தான் இப்போ ரசூல்லாவை பார்த்து கேட்குறேன். எனக்கு அல்லாஹ் தெரியும். எந்த அல்லாஹ்? வானம் பூமி படைச்ச அல்லாஹ். அப்படியா? அந்த அல்லாவா? இவ்வளோ பெரிய சக்தி கொண்ட அந்த அல்லாவா? சரி, ஒரு தங்க மலையை ஏற்படுத்துகிற செலவு ரொம்ப டைட்டாக இருக்கு. இப்போ முன்னாடி தானே படித்தோம் போன வசனத்தில், பஞ்சம் வரும் அப்படின்ட்டு. இது என்ன உல்ட்டாவாக இருக்குது? அல்லாஹ் எங்கள் ஊரை செலக்ட் பண்ணிட்டான், நபியை அனுப்பிட்டான். அப்போனா இந்த ஊரோடைய வாழ்க்கை இனிமேல் என்னவா ஆயிடணும்? வேறு மாதிரி ஆயிடணும். ஆனால் வேறு மாதிரி தான் ஆச்சு. எப்படி ஆச்சு? ரிவர்ஸில் போயிடுச்சு. அல்லாஹ்க்கு பிடிச்ச ஊர் அப்படின்னா அது பஞ்சத்தில் வரணுமா? வரக்கூடாது இல்லை? சரி, குறைஞ்சபட்சம் நபியோட வீடாவது செழிப்பாக இருக்கணும்ல. மற்றவங்கெல்லாம் வயிற்றில் ஒரு கல் கட்டினா இவர் 2 கல் கட்டுறாரு. இந்த ஆர்கியூமெண்ட் மக்கள்கிட்ட வச்சா எடுபடுமா இடவன்? அப்போ அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை தான் குரான் கவுண்டர் கொடுக்குது. புரியுதா? குரான் எப்போவுமே வெற்று ஆர்கியூமெண்ட்டுக்கு பதிலே சொல்லாது. அது அப்படியே விட்டுரும் காற்றுல. இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுரும். இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான்ல. ஏன் இது அசர் பண்ணும். காமன் மேன் இருக்கான்ல, அவனுக்கு இது மண்டையில் ஒதுக்கும். என்னப்பா அது கடவுளுங்கிற, ஆனால் ஒரு வரமும் தரமாட்டானா, ஆனால் கடவுளா? எல்லாம் வச்சுருப்பானா, ஆனால் கடவுளா? நமக்கு வேலை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பானா, டே நீ இதை பண்ணு, டே நீ இதை பண்ணு. அப்போ இவங்களுக்கு கடுப்பு வரும். ஏன் அந்த வேலையை அவனே செய்ய மாட்டானே? அடுத்த கேள்வி அதானே வரும். இவ்வளோ பெரிய சக்தி இருக்குங்கிற, அப்போ சக்தி இருக்குன்னு செஞ்சுட்டு போய் எங்களே இது கூப்பிட்ற. ஒன்றும் நீ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தர போகிறதில்ல, எங்களுக்கு ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன என்று நான் உங்களிடம் சொல்லவில்லை, மறைவானவற்றை நான் அறிகிறேன் என்றும் நான் உங்களிடம் கூறவில்லை. இந்த மறைவானவது எது? என் பையன் எப்போ காணாமல் போனான், இப்போது இருக்கிறவன் இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அப்பா யார், இதெல்லாம் மறைவான விஷயம். அதான் கடவுள் உனக்கு தெரிஞ்சிருக்கிறார்ல. அதே மாதிரி மறுமை நாள் எப்போ வரும், அசாபு எப்போ இருக்கு, ஏன் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிடுவோம். புரியுதா? அக்டோபர் 10ஆம் தேதி வருதுன்னா 9ஆம் தேதி வரைக்கும் ஆட்டம் போடுவோம். 9ஆம் தேதி தௌபா செய்வோம், 10ஆம் தேதி தெரிஞ்சிடுவோம். மறுமை நாள் எப்போ வரும்னு சொல்லு அப்படிங்கிறார். அடுத்து மூணாவது என்ன, இன்னொன்று என்ன மூணாவது ஆர்குமெண்ட்டு, மேலும் நான் ஒரு வானவர் என்றும் கூறவில்லை. என்கிட்ட பொக்கிஷம் இருக்குதுன்னு நான் சொல்லலை. மறைவான விஷயங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான், அல்லது நான் அல்லாஹ்கிட்ட கேட்டு வாங்கி சொல்கிறேன்னு நான் சொல்லலை. அல்லாஹ் எவ்வளோ சொன்னானோ அவ்வளோ மட்டும்தான் நபினால் பேச முடியும். அவர் சௌரியத்துக்கு, நபி சௌரியத்துக்கு ஏதாவது ஒன்று கேட்டார்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த உலகம் அதற்கானது அல்ல. இந்த உலகத்துடைய எக்ஸாமை புரிஞ்சிக்கணும். இந்த உலகம் இதற்காக படைக்கப்பட்டது அல்ல.